பகுதியிலே உடைய சமூகத்துல வரவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இருந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஞானத்தில் குறைவானவர்கள் கேட்கிற வேளையிலே ஒருவரையும் கடிந்து கொள்ளாமலும் சம்பூர்ணமா ஞானத்தை கொடுக்கிறவருமா இருக்கிற கர்த்தாவை இந்த நாளும் அடியேனை ஞானத்தினால் நிரப்பி நீங்க வழிநடத்தி கொள்ளும்படியாக என் பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் நேற்றைய நாட்களிலே இந்த நோவாவினுடைய காரியத்தை குறித்து ஆதிகாமத்திலே இருந்து துவக்கத்திலே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே நோவாவை அழைக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அழைக்கிறது மட்டுமல்ல, நோவாவோடு தேவன் இந்த நாட்களிலே அங்கே 18வது வசனத்தில் நாங்கள் நேற்றைக்கு 6:18 பார்த்த வேளையில் ஒரு உடன்படிக்கை இந்த நாட்களே செய்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த ஜலப்பிரளயம் 40 நாட்கள் அந்த பூமி மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை அங்கே கிளம்ப பண்ணி அது பூமி மீதெங்கும் மிதக்க துவங்கினது. ஜலம் அங்கே பெருகி இந்த நாட்களே பூமியின் மேல் அங்கே பெருங்காற்றும் பேழையானதும் ஜலத்தின் மேலே மிதந்தது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப இந்த சம்பவத்திற்கு பின்பாக இந்த நாட்களில் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே அங்க ஜனம் பார்க்கிற வேளையில மலைகளை மூடி மலைகளுக்கு மேலாக 15 முழ உயரத்திலே இந்த நாட்களே அந்த ஜலம் பெருகி இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு மாபெரும் ஒரு பெரிய ஒரு அழிவை இந்த நாட்களே இந்த பூமி சந்தித்ததை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஆதிகாமத்திலே இருந்து அந்த 5வது அதிகாரம் வரைக்கும் உள்ளே தேவனுடைய அந்த சிருஷ்டிப்பிலுடைய இந்த நாட்களிலே அவர் பொறுமையாக இந்த நாட்களில் இருந்தார் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். இந்த 5வது அதிகாரம் வரைக்குள்ள தேவன் இந்த நாட்களிலே அந்த பொறுமையை இந்த நாட்களிலே மீறுவதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தர், ஏனென்றால் அவர் அந்த பொறுமைக்கும் ஒரு காரியம் சொல்லுவார்கள், பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த விதமாக இந்த நாட்களிலே தேவன் அந்த ஜனங்களுடைய அக்கிரமங்கள் காரியங்களின் நிமித்தம் ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்தார்னு சொன்னால் நோவாவை இந்த நாட்களில் சந்தித்தார்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். அந்த 6வது அதிகாரத்திலே நோவாவை சந்திக்கிறது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவன் நோவா மூலமாய் ஒரு பேழையை சரிப்படுத்தும்படியாக இந்த நாட்களே அங்கே வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தர், ஏனென்றால் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி நேற்றைய நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை பார்த்தோம். இந்த நாட்களில் பாருங்கள், அங்கே ஒரு பேழை செய்யப்பட்டதுன்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். அந்த பேழையினுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி சொன்னால், நீங்கள் பார்ப்பீர்கள் இருந்தால் யாத்ராமத்திலே மோசையை கூட இந்த நாட்களே குழந்தையா இருக்கிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களே ஒரு பேழை என்று சொல்லி இந்த நாட்களே அந்த பேழை சின்ன ஒரு பேழையை செய்து அதற்குள்ளதான் அந்த புள்ளையை வைத்து இந்த நாட்களே அந்த நைல் நதியில இந்த நாட்களை விட்டார்கள் சொல்லி இங்க பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்கள், அந்த காரியத்துக்கு அங்கே பூசப்பட்ட காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பிசினும் கீழும் பூசப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். பிசின் எதை குறிக்கிறது? அந்த பேழைக்குள்ளே தண்ணீர்கள் பிரவேசிக்க முடியாதபடி அங்கே ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதை அங்கே குறிக்கிறதை பார்க்கிறோம். 2வதாக கீழ் என்று சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் அதற்கு மேலாக பூசப்படுகிற வேளையிலே எந்த விதமான தண்ணியோ எந்த விதமான தாக்கங்களோ இந்த நாட்களில் இருக்காது என்பதைத்தான் அங்கே காரியமாக இருக்கிற பிசினும் கீழும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இங்கே பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த நாட்களிலே வருவதற்கு முன்பாக அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னா ஆண்டவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை இந்த நாட்களே கழுவி நீக்கி சுத்திகரிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதன் பிரகாரமாக தேவன் இந்த நாட்களை என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், முதலாவதாக நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டதற்கு பின்பாக பரிசுத்தாவியானவர் நம்மை மூடி பாதுகாக்கிறார். இதான் அந்த கீழும் பிசினும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், அப்ப இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே தான் அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால் அந்த பேழையை இந்த நாட்களிலே பேழையினுடைய கதவை மூடி அடைத்து அந்த பேழை ஜலத்திலே மிதந்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மகா ஆழத்திலே இருந்து ஊற்றுக்கள் இந்த நாட்களிலே அங்கே ஊற்றுக்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், பாருங்கள், ஏன்னு சொன்னால் ஜனங்களுடைய மனம் திரும்பாததன் நிமித்தமும் ஜனங்களுடைய அக்கிரமங்கள் இந்த பூமியிலே பெருகினது நிமித்தமும் தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவன் இன்றைக்கு கூட இந்த நாட்களிலே ஜனங்களுடைய அக்கிரமம் இன்றைக்கு கூட பாருங்கள், இன்றைக்கு சோதோம் குமாரா எதற்காக அழிக்கப்பட்டது? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த நிமித்தம் தான் சோதோம் குமாரா அழிக்கப்பட்டது. ஆனால் அதே காரியம் இந்த நாட்களில் இந்த கடைசி காலத்தில் இந்த நாட்களில் வந்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், என்ன காரணம் என்றால் இந்த பூமி மறுபடியுமாய் ஒரு அழிவுக்குள்ளே இந்த நாட்களை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இந்த அதாவது நோவாவோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம்தான்
ஒரே நேரத்திலே இந்த பூமியை அழிக்காதபடி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு அழிந்து கொண்டு போறதை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகள், இன்றைய பாருங்க, நீங்கள் எந்த நேரத்தில் எந்த இடத்திலும் செய்திகளை எடுத்து வாட்சி பாருங்க. அதாவது பூமி அதிர்ச்சி வந்திருக்கிறது, மண் சரிவு வந்திருக்கிறது, வெள்ளம் பெருகி கொண்டு போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காடுகள் எரிந்து கொண்டு போகிறது. அது மட்டுமல்ல, ஜனங்கள் பசியினாலும் கொள்ளை நோயினாலும் மரித்து கொண்டு போகிறார்கள். இவைகளெல்லாம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களில் சில காரியங்களை இந்த நாட்களை அனுபவிக்கிறார். பாவம் பெருகிறது, பூமியில பாவம் பெருகி இருக்கிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஜனங்கள் மனம் திரும்பி அவர்கள் ஜெபம் பண்ணுவார்களா இருந்தால் தேவன் அந்த தேசங்களுக்கு வருகிற அழிவை இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களை நிறுத்த முடியும். அவராலே தான் முடியும். இப்ப நினிவேயை குறிச்சு பாருங்கள். நினிவேக்கு தேவன் இந்த நாட்களை பாருங்கள், யோனாவை அனுப்பின வேளையிலும், யோனா மாட்டன் என்று சொன்ன வேளையிலும், ஆனால் ஜோனாவை ஆண்டவர் ஏதோ வழியிலே இந்த நாட்களை கொண்டு போய் சேர்த்தார். ஆனால் கொண்டு போய் சேர்த்த ஜோவானுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலேயே ஜோவான் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய காரியத்தை இந்த நாட்களை அங்கே ஜனங்களுக்கு சொல்லுகிற வேளையிலே என்ன நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், ஜனங்கள் அந்த இடத்திலே அந்த வார்த்தைகளை விசுவாசித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் ஜோனாவை பார்க்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை தான் அந்த இடத்திலே பார்த்தார். இன்றைக்கு நாங்கள் பிரசங்கம் பண்ணுகிற ஆட்களை நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வேத வார்த்தைகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வேத வார்த்தைகள் இந்த நாட்கள் ஒரு அதாவது தெளி தேனிலும் அமுதாக இந்த நாட்கள் இருக்கிறதாம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இந்த வார்த்தைகளை நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்கிற வேளையிலேயே எப்பொழுது இந்த உலகம் இந்த நாட்களிலே அழியும் என்பதை குறித்து கூட இந்த நாட்களை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் வேதத்திலே திட்டவட்டமாக என்ன நடக்க போகிறது, என்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை குறித்து தெளிவாக இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சொல்லு கூட இந்த நாட்களை விலகாதபடி கர்த்தர் அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஏற்ற வேளையிலே, ஏற்ற நேரத்திலே, ஏற்ற காலத்திலே இந்த நாட்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்பதை இங்கே காணக்கூடியதாக அன்பு பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்போ வேத வார்த்தையின் படி இன்றைக்கு உலகத்திலே நியாய தீர்ப்புகள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்கள் சொன்னார், இந்த நாட்களே நானப்பா அவங்களை ஒருவரை நியாயம் தீர்க்க மாட்டேன். அருமையான கருத்து ஏன் அப்படி என்று சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் பாவத்துக்கு அடிமையாகி பாவத்துக்குள்ளே சிக்குண்டு பாவத்திலே பிடிபட்டு பாவத்திலே இந்த நாட்களே மாண்டு போகிறோம். அது நம்முடைய தவறு ஐயா. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இப்ப நாங்க நடந்து போகிற வழியிலே முன்னுக்கு ஒரு கிணறு இருக்குமா இருந்தால் கிணத்துக்குள்ள போய் நாங்க நேர விழுகிறோம்னு சொன்னா இந்த மாதிரி இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்படின்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும்? அந்த கிணறோ அந்த தண்ணியோ அந்த காரியம் இருக்கிறவளே விலத்தி போகிற வழியிலே நாங்கள் அதுக்கு தப்பி போறோம். அதே மாதிரி பாவம் என்று சொல்லி இந்த நாட்களை அறிந்திருந்தால் அந்த பாவமான காரியங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? விலகி நாங்கள் நம்மை காத்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆத்துமாக்களை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமும் கர்த்தருடைய திட்டமும் கர்த்தருடைய நோக்கவுமாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. அதனால நீங்க வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே, இங்கே இந்த ஆதிகாமத்திலே பார்க்கிற வழியிலே தேவன் முதல் முறையாக இந்த நாட்களிலே அந்த அழிவை இந்த நாட்களிலே அங்கே அனுமதிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், கடந்த முறை சொல்லியிருந்தேன், ஆதிகாமம் 1ஆம் அதிகாரத்திலே 1வது 2வது வசனத்துக்குள்ளே பூமி ஒழுங்கின்மையா இருந்தது என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஜலத்தின் மேல் ஆவியான அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே ஒரு அழிவு இந்த நாட்களில் ஏற்பட்டது, பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டது. ஆனால் அதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை என்ன நடக்கும்னு சொன்னால், ஆண்டவர் எல்லாவற்றையும் சீர்படுத்தி பாருங்கள், இந்த நாட்களை 6 நாட்கள் எல்லாவற்றையும் சீர்படுத்தி 7ஆம் நாளிலே இந்த நாட்களை அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்புகளே, அந்த 7 நாளுக்குள்ளே இந்த நாட்களை பாருங்கள், அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டு இருந்த வேளையிலே அந்த ஓய்வு நாளுக்குள்ளே மறுபடியுமா அதே ஜனங்கள் இந்த 5 அதிகாரத்துக்குள்ளே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், பெரிய ஒரு கணக்க சந்ததி அல்ல, ஒரு குறிப்பிட்ட சந்ததி வருகிற வேளையிலே ஜனங்கள் மறுபடியுமாய் பாவத்தை செய்து மறுபடியுமாய் இந்த நோவாவின் காலத்திலே வெள்ளத்தினால் இந்த நாட்களில் ஆண்டவர் முற்று முழுதாக அந்த சந்ததியை இந்த நாட்களில் அழிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். முற்று முழுதாக அவர்கள் அழிந்து போகிறார்கள். பாருங்கள், அதற்கு பின்பாக அந்த நாட்களே பார்ப்போமா இருந்தால், இன்றைக்கு நோவாவின் காலத்திற்கு பின்பாகத்தான் இங்கே பார்க்கிற வேளையிலே ஆபிரகாமை அங்கே ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவருடைய சந்ததி மூலமாய்த்தான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வரும்படியாகவும் இன்றைக்கு நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட நாங்கள் அவருடைய புத்திரர்களாய் இருக்கிறோம் என்பதையும் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்கிறார்? அந்த இடத்திலே
அங்கே 7வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே ஆழங்களை திறந்த நாட்களை அங்கே வெள்ளம் பெருக, அதாவது மழையை வரிசிக்க பண்ணி வானத்தின் கதவுகளை திறக்கிற மதவுகளை திறக்கிறார். பாருங்கள், உயிருள்ள யாவும் அழிந்து நிக்கிரகமாயின என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நோவாவும் அவனோடு பேழையிலே அவனோடு பேழையிலே இருந்த உயிர்கள் மாத்திரம்தான் அங்கே காக்கப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மற்ற எல்லாம் இந்த நாட்கள் இமயமலைக்கு மேலாக தண்ணி நிக்குது 15 முழம். யார் அங்க தப்புவான்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், அப்படியான சூழ்நிலைக்கு அங்க தள்ளப்பட்டது. பாருங்கள், ஆனாலும் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஜலப்பிரளயம் இந்த நாட்களிலே ஜலப்பிரளயத்தின் வரலாறு நியாய தீர்ப்பையும் அதே வேளையிலே ரட்சிப்பையும் பற்றி கூறுகிறது. எப்படி என்றால், பேழைக்கு வெளியே இந்த நாட்களில் உலகத்திலே இருந்த அனைத்து மனித இனங்களும், அருமையான அன்பு பிள்ளைகளே, முற்றாக இந்த நாட்களே அழிக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்களும் பெண்களும் அங்கே செய்து வந்த ஒழுக்கக்கேடான பாவங்கள் அனைத்துக்கும் அங்கே முற்றுமாக இந்த நாட்களிலே கழுவப்பட்ட அந்த வெள்ளம் இந்த நாட்களிலே கழுவப்பட வெள்ளம் தேவையா இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி இருந்தும் பாருங்கள், மேலும் அதில் மூலமாய் மீதியா இருந்த மனித இனம் தேவனோடு இந்த நாட்களே நல்லுறவை வைத்துக் கொள்ள ஒரு வாய்ப்பாகவும் அங்கே அமைத்து அங்கே ஆண்டவர் இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார் இந்த நாட்களே எப்படி என்றால், கிறிஸ்தவம் ஞான ஸ்நானம் பெருவெள்ளத்திலே இருந்த நோவா இந்த நாட்களே ரட்சிப்புடன் தொடர்புடையதாக என்று கூறப்படுகிறதை அங்கே 1 பேதுரு 3:21 இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்கள் நேற்றைய நாட்களிலே கூட இந்த நாட்களிலே வாசித்தோம். நாங்கள் மறுபடியுமாய் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்வோம். என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே வாசிக்கிற வேளையிலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறேன். 21வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்றால், அதற்கு ஒப்பான ஞானஸ்நானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நன்மனச்சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலையும் அங்கே என்ன உயிர்த்தெழுதனாலே இந்த நாட்களை ரட்சிக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இந்த முந்தின வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் இந்த பூமியின் வயிற்றிலே இருந்த வேளையிலே, அந்த காலத்திலே இந்த நோவாவின் காலத்திலே அதாவது அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போதும் பாருங்கள், என்ன எப்படியா வார்த்தை சொல்லுறோம் என்றால், ஆண்டவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட காத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த என்னுடைய மகன் ரட்சிக்கப்படுவான், கடைசி நேரத்திலாவது ரட்சிக்கப்படுவான், கடைசி நேரத்திலாவது என்னை ஏற்றுக்கொள்வான் நம்பிக்கை ஆண்டவருக்கு இருக்கிறது. அப்படியானால் பாருங்கள், நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேரை மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே இந்த நாட்களே காக்கப்பட்டார்கள் சொல்லி பார்ப்போம். அப்ப கீழ்ப்படியாம போன ஆவிகள் அங்க என்ன செய்கிறார்கள்? பிசாசுடைய பிடிக்குள்ளே இந்த நாட்களே போகிறார்கள். கீழ்ப்படியாம ஆவி என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல ஆதாமும் வரலாம், ஏவாளும் வரலாம். அருமையான கர்த்தருடைய ஏன்னு சொல்லி சொன்னால், ஏவாள் இந்த நாட்களிலே தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை தான் நடந்த காரியம். ஏன்னா ஏற்கனவே தெளிவாக இந்த நாட்களை ஆதாம் ஏவாளுக்கு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். ஆனால் என்னத்திற்காக அந்த இடத்திலே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி சொன்னால், அவனுடைய அந்த கவர்ச்சியான பேச்சு நிமித்தம் என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் அங்கே வஞ்சிக்கிற ஆவிக்கிடம் கொடுக்கிறான்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கு அநேகரை குறிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு சிலரை இன்னைக்கு சில பேர் வந்து இந்த நாட்களை பிசினஸ் செய்வாங்க. பிசினஸ் செய்ய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவர்ச்சியாக பேசுவாங்க. அம்மா ஐயா இதை வாங்குங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி ஐயா தான் வேணும்னு சொல்லி சொன்னா அவன் பாப்பான்னு இருக்கான விஷயம் பிள்ளைன்னு சொல்லி அம்மா பாப்பான்னு சொல்லி போட்டு அம்மாட்ட போய் இதை வாங்குங்கம்மா, வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இதுல இவ்வளவு லாபம் இருக்கு, அது அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னோடனே உடனே அம்மா என்ன செய்வான்னு சொன்னா ஐயாட்ட சொல்லுவாரு இந்த நாட்கள், ஐயா என்ன மாதிரி ஐயா அது வேணுங்க ஐயா, அவங்க சொல்றது சரியா இருக்கு போல, கொஞ்சம் காரியங்கள் நல்லா இருக்கு போலன்னு சொல்லி சொல்லுகிற வழியிலே சரி ஓகேன்னு காசை கொடுத்து வேண்டியாச்சு. ஆனா கடைசியா அந்த நாட்கள் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னார், அங்க ஒன்றும் நடக்கிற காரியம் இல்லை. அருமையான கருத்து, இதுதான் வஞ்சிக்கிற காரியம். அதாவது பேச்சு வன்மை உடையவர்கள். பேச்சு வன்மையினால் இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? பேசி 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 ஜனங்களை இந்த நாட்களிலே வஞ்சிக்கிறது மட்டுமல்ல, பேசி 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 ஜனங்களை இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்தை விட்டு இந்த நாட்களை மாற்றுகிற ஜனங்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு சபைகளுக்குள்ள கூட இந்த நாட்களில் அப்படியான காரியங்கள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திற்கு புறம்பான காரியங்களை பேசுவார்கள் சில வழிகளில். அப்படியாக பேசுகிற வழியிலே நாங்கள் நினைக்கிறோம் இது வேதம் சம்பந்தமான காரியம் அல்ல இந்த நாட்களில். ஆனால் முடிவை இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சபைக்கு வாருங்கள், கர்த்தர் அதை தருவார் இதை தருவார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே
நமக்குள்ள என்ன வருகிறது? நம்பிக்கை. ஏன்னா நம்முடைய சூழ்நிலை கஷ்டமா இல்லவே இருக்குன்னு சொல்லி சொன்னால் நாங்க என்ன செய்வோம்? வந்தோம்னு சொன்னா அங்க அந்த காரியம் கிடைக்கும் தானே அப்படின்னு சொல்லி போட்டு இந்த நாட்களே அந்த காரியத்துக்குள்ள இந்த நாட்களை சம்பந்தப்படுவோம். ஆனால் என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் முடிவில் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்த நாட்களில் சந்திக்க வேண்டிய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது என்று காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய. அதனாலே ரொம்ப ஜாக்கிரதையா இந்த நாட்களை இருக்க வேண்டும். இங்க சொல்லப்படுகிறது, ஆனாலும் தேவன் நோவாவை நினைத்தருளினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர்கள் தேவன் நோவாவையும் அவனோடு பேழையிலே இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமி மேல் காற்றை வீச பண்ணி அப்பொழுது ஜலம் அமர்ந்ததுன்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவன் இந்த நாட்களிலே மனுஷர்களை நினைக்கிற தேவன், நம்மை நினைவு கூறுகிற தேவனா இந்த நாட்களே இருக்கு. அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்ப தேவன் நம்மை நினைவு கூறுவாரா இருந்தால் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் இந்த நாட்கள் என்ன செய்யும்? சரியாக சுமூகமாக இந்த நாட்களிலே மாறும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்காகத்தான் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அவரை தேடுங்கள், அவரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை நீங்கள் தேடி கண்டடைவீர்களாயிருந்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் அவர் இந்த நாட்களிலே செய்ய இந்த நாட்களிலே வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நாம் வாசிக்கிறேன் பாருங்கள். ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் அங்கே பிரவாய் கொண்டிருந்தாம் என்று சொல்லி 7ஆம் அதிகாரத்திலே கடைசி 24வது வசனத்திலே சொல்லப்படுவதை பார்க்கும். ஆனாலும் அந்த வேளையிலே கூட இந்த நாட்களிலே தேவன் அவரை நினைவு கூர்ந்தார். பாருங்கள், அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. ஏனெனில் தண்ணீர் எப்போது வடியும் என்று அவனுக்கு இந்த நாட்களே தெரியவில்லை. தேவன் மறுபடியுமாய் எப்போது அவனுடன் பேசுவார் என்றும் அங்கே தெரியவில்லை. பாருங்கள், பின்னர் இந்த நாட்களிலே தேவன் நோவாவின் மீது அவனுடைய குடும்பத்தின் மீதும் உள்ள கரிசனையினால் இந்த நாட்களிலே என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களிலே தேவன் தன்னுடைய கிரியைகளை இந்த நாட்களை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அவன் அந்த கரிசனையினால் இந்த நாட்களை அவர் செய்கிறார், அவருடைய கிரியையை இந்த நாட்களை நடப்பித்தார். தேவன் நோவாவுக்கு செய்த காரியம் யாவும் தேவனிடம் இந்த நாட்களை விசுவாசம் கொண்ட மக்கள் அனைவரும் அவருடைய வழியிலே அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இந்த நாட்களை தருவதற்கு எழுதப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், தேவன் நீண்ட காலமாக அந்த நாட்களிலே அங்கே செய்யப்பட வேண்டிய காரியங்களா இருந்தால் அவர் இந்த நாட்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக மீண்டும் இந்த நாட்கள் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் இடப்படுவார். ஒருக்கா இல்ல 2-3 தினம் ஆண்டவர் இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில குறுக்க வருவார். அவர் இடப்படுகிற மட்டுமல்ல, ஏனென்று சொல்லி சொன்னால் நம்மேலே இந்த நாட்களை அவர் கரிசனை காட்டுகிற தேவனா இருக்கு. இதைத்தான் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் ஐயா நம்மை நேசிக்கிறார் ஐயா. நாங்கள் தான் நேசிக்காம இருக்கிற முடியும், ஆண்டவர் இந்த நாட்களில் நேசிக்கிறார். அப்படியானால் இந்த நாட்களை யோவானுக்குள்ள சுவிசேஷத்துல பாருங்கள், அங்கே ஆண்டவர் பேதுருவை கூப்பிட்டு, பேதுருவே நீ நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயான்னு கேட்கிறார். பேதுரு கடைசி சொல்லும், ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன், நீ அறிவீரன், அப்படியான நீ என் ஆடுகளை மேய். அவ்வளவு வந்து அருமையான கத்துடைய. அப்படியானால் தேவன் நம்மை நேசிக்கிறார் ஐயா. அனுதினமும் தேவனுடைய சத்தம் இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களில் நம்முடைய செவிகளுக்குள்ளே தொனித்துக் கொண்டுதான் இந்த நாட்களே இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, எப்படி என்று சொன்னால் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி. அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் இந்த நாட்களே நம்மை நேசிக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மோடு இந்த நாட்களை கரிசனையா இருக்கிறார். நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டியது சொன்னால், அவரை கிட்டி சேர்ந்து அவருடைய வார்த்தைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் தொடர்ந்து இந்த நாட்களிலே உண்மையாக கீழ்ப்படுத்திக் கொண்டிருப்பதே இந்த நாட்களிலே சரியான காரியம் என்பதைத்தான் இந்த நாட்களே இந்த ஆதிகாமம் 8ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், 2 வார்த்தைகளை இந்த நாட்களை வாசிப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட நீதிமொழிகளின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே இங்கே சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 5வது வசனம் சொல்லுகிறது, அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவும் நற்பித்தியும் பெறுவாய் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களே பாருங்கள் வேதம் சொல்றது 3வது வசனம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், 3ல இருந்து வாசிக்கின்றேன். கிருபையும் சத்தியமும் முன்னே விட்டு விலகாதிருப்பதாக. ரொம்ப கவனமான காரியம். கிருபை எதையா, சத்தியம் எதையா? சத்தியத்தை அறிவீர்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே சத்தியம் முதலாவதாக.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களிலே அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் அறிகிற வேளையிலே அவருடைய கிருபை இந்த நாட்களிலே நம்மை தொடரும். சங்கீதம் 23 எப்படியாக சொல்லுகிறது சொன்னால், நன்மையும் அதாவது கிருபையும் என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் என்ன செய்யும் ஆண்டவரே, என்னை தொடரும் ஆண்டவரே. ஏனென்றால் நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வீட்டிலே நீங்கள் நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கிற வேளையிலே தேவனுடைய நன்மை பெருகும் ஐயா. அவருடைய கிருபை இந்த நாட்களில் பெருகி கொண்டிருக்கும். ஆண்டோடைய கிருபை இல்லாட்டி ஐயா நீங்க ஒரு துரும்ப கூட இந்த நாட்களை நம்மால தூக்க முடியாது. ஆண்டோடைய கிருபை இல்லாட்டி இன்றைக்கு நாங்கள் இந்த வீதியில நடந்து தெரியாது. இதே பாருங்கள், அநேகர் இந்த நாட்கள் பெரிய பெரிய சர்ஜரி எல்லாம் இந்த நாட்களில் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சர்ஜரி மூலமா இந்த நாட்களில் அவர்கள் நடக்க முடியாத நிலப்பாடுல இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய காரியத்தை இந்த நாட்களை அவர்கள் செய்கிற வேளையிலே, ஆண்டவருக்காக இந்த நாட்களை தங்களை அர்ப்பணித்து வாழுகிற வேளையிலே தேவன் அவர்களுக்கு இந்த நாட்களை என்ன செய்கிறார், பலத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பாடல் ஒன்று இருக்குது அப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த நாங்கள் இந்த நாட்களை பலம் உள்ளவனுக்கும் பலம் இல்லாதவனுக்கும் யாரா இருந்தாலும் உதவி செய்வது என்னுடைய ஆண்டவருக்கு எப்படிப்பட்டதுன்னா லேசான காரியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அப்ப நம்முடைய ஆண்டவருக்கு லேசான காரியம். அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவருடைய கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாதபடி நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரராய் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரே என்னிலிருந்து எடுத்து விடாதே, சுத்த ஆவியை அனல் மூட்டும் நிலவரமான ஆவியை எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த சிம்சோனை குறித்து பார்க்கிற வேளையிலே சிம்சோன் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய மனுஷனாக இருந்தும் அங்கே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடாதபடி கடைசியாக இந்த நாட்களிலே அவன் இந்த நாட்களிலே வீழ்ச்சி அடைகிறதை பார்க்கிறோம். ஆனால் வீழ்ச்சி அடைந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில பாருங்க என்ன காரியம் நடக்குன்னு சொல்லி சொன்னால், அவனுடைய கண்கள் இந்த நாட்களிலே என்ன தோண்டப்படுகிறது, கண்கள் ரெண்டும் கெட்டு குருடாக போய்விட்டது. அந்த சூழ்நிலையில கொண்டு வந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஒரு வேடிக்கையாக அந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், அவர்களுடைய அந்த அரண்மனை மண்டபத்தில் இந்த நாட்களை அவனை சங்கிலிகளால் கட்டி அப்படியே இந்த நாட்களை வைத்து அவர்கள் அங்கே பரிகாசம் பண்ணுகிறார்கள். ஆண்டவருடைய புள்ளை ஐயா, அபிஷேகத்தினால் நிறைந்த புள்ளை ஆண்டவரை விட்டு விலகினது நிமித்தம் பரிகாசத்துக்கும் அதே வேளையில இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே கேலிக்கும் கேட்டுக்கும் இந்த நாட்களிலே அப்படியான சூழ்நிலைக்கு இந்த நாட்களிலே தள்ளப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் ஒரு சம்பவத்தை அங்கே பாருங்கள் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அதே சிம்சோன் தான் கடைசியாக ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், ஆண்டவரே என்னை ஒரு விசை நினைவு கூறும் ஆண்டவரே, அந்த என்னுடைய ஆவியானவரை எனக்கு ஒரு விசை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கிருபை அவனுக்குள்ளே இருந்தது நிமித்தம் எப்படித்தான் ஆண்டவரை விட்டு விலகி போயிருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட வேளையிலே தேவனுடைய அந்த கிருபை இருந்த நிமித்தம் ஆண்டவர் பலன் கொடுத்தார் ஐயா. அப்ப சிம்சோன் உயிரோடு இருந்தவுல மறிக்கிற வேளையில இந்த நாட்களை கொண்ட ஆக்கள் அநேகம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த மண்டபத்திலே இருந்து அவ்வளவு பேரும் காலி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியானால் பாருங்கள் எப்படியாக அந்த தேவனுடைய கிருபை இருக்கு. அதுக்காக வேதம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் முன்னே விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே இந்த நாட்களிலே எழுதி கொள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஏனையா கழுத்திலே பூண்டு உள்ளபடியா சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த தேவனுடைய அந்த சத்திய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அருமையான அன்பு சகோதரனே சகோதரி, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எம்மாவூர் சீசரோடு நடந்து போற எம்மாவூர் சீசர்கள் இந்த நாட்கள்ல அவரை ஆண்டவர் என்று அறியல, ஆனால் அவருக்கு கதை சொல்லி கொண்டு வராங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படியாக அடிக்கப்பட்டார், அவரை கொண்டுட்டாங்க, இந்த காரியம் நடந்து போயிட்டது அப்படி என்று சொல்லி இந்த நாட்கள்ல என்னடா வேதம் இந்த வார்த்தையில எடுத்து வாசி பாருங்கன்னு சொல்லப்படுகிறது. அவர் வழி போக்குறன்னு நினைச்சாங்களாம். அந்த சூழ்நிலையிலே அவரும் நடந்து போகிறார், இவர்களும் நடந்து போகிறார்கள். அப்ப கடைசியாக கொஞ்சம் மாலை நேரம் இருட்டி விட்டது என்று சொல்லி சொன்னார். இந்த நாட்களை சொன்னார். உடனே ஆண்டவரத்தை சொன்னாங்களா, ஐயா இருண்டு போச்சு, நீங்க போக வேண்டாம், நீங்க தங்கி நம்முடைய வீட்டுல தங்கி இருந்து காலையில் எழுந்து போங்கன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லியாச்சு. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவர்களோடு இருக்கிறார். அப்ப அந்த வேளையிலே அவர்கள் ஆண்டவர் பேசிக்கொண்டு வருகிறார், அவர்கள் கேட்டுக்கொண்டே இந்த நாட்களை வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். பாருங்கள் அந்த இடத்திலே. ஆனாலும் பாருங்கள் ஆண்டவர்களோடு இருந்த வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அப்பம் பிட்டார் அந்த நேரத்திலே பாருங்கள். அது நோமலா அவர்களுடைய காரியங்களாக அந்த நாட்கள் இருக்கு, அப்பம் பிக்கிற காரியங்கள். அந்த மாலை நேரத்திலே பாருங்கள், அந்த இரவு நேரத்தில் அந்த அப்பத்தை பிட்டு இந்த நாட்களிலே அங்கே அந்த அப்பத்தை பிட்கிற வேளையில அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை இந்த நாட்களிலே அவர் ஆண்டவர் சொல்லி அணிந்து கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த வேளையில அவர் சொல்லுகிறார்கள், அவர் நம்மோடு பேசுகிற வேளையிலே
நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஆண்டவர் அப்படியே நின்றுட்டு அப்படியே போய்விட்டார். பாருங்கள், அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை அப்ப பாருங்கள், அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. கிருபையும் சத்தியமும், glory to God, உன்னை விட்டு இந்த நாட்களை விலகாது இருப்பதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அவைகளை என்ன செய்யண்டால் உன் கழுத்திலேயே பூண்டுகள். கழுத்துன்னு சொல்லிக்கல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கழுத்திலே நாங்கள் கட்டுகிற வேளையிலே அங்க என்ன நடக்கணும்? நம்முடைய இருதயத்துக்கு அருகாமையில தான் இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. அதைத்தான் நீங்க அப்படியானால் நாங்கள் இது அங்கே பழைய ஏற்பாட்டுல சொல்ல காரியமா இருந்தாலும், ஆனா இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க வேண்டும், மெடிடேட் பண்ண வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே அந்த சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி இந்த நாட்களே அந்த சத்தியம் உங்களை எல்லா இக்கட்டுகளிலே நின்று, எல்லா விதமான பிரச்சனைகள் நின்று, எல்லா விதமான நோய்களிலே நின்று, எல்லா விதமான காரியங்களிலே இருந்து நாட்களை விடுதலை செய்யும் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லவில்லை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நீ உங்களுக்கு ஆண்டவர் பணத்தை தருவார் அல்லது வீட்டை தருவார் என்று சொல்லவில்லை. நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். இதுதான் அந்த உண்மை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்ன சூழ்நிலை இருந்தா இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இங்கே பரிதிமேயு என்ற குருடன் வீதியில இருந்து என்ன செய்தான்? பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். வேதத்துல சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல பாருங்கள், இவங்க வந்து அந்த சீசர் எல்லாம் அதட்டுறாங்க. அவங்க கத்துறாங்க, என்னையா யார் போறது? இயேசு கிறிஸ்து போற, நசனா இயேசு கிறிஸ்து போற. இவன் அந்த இடத்துல பாருங்கள் அப்படியே கதைச்சு கொண்டிருந்த வேளையிலே அப்ப அவரை கூப்பிட வேண்டாம்னு சொல்லி இவங்க என்ன செய்றாங்க? அதட்டுறாங்க. உடனே இந்த நாட்கள் என்ன செய்றாங்க? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இந்த நாட்களே அவன் தூரத்திலிருந்து கத்துறான். ஐயா, அவர் பாஸ் பண்ணி போயிட்டார், நடந்து போயிட்டார். அந்த வேத வார்த்தையை தெளிவா எடுத்து பாருங்க. அவர் அப்படியே நின்று ஆண்டவர் திரும்பி இந்த நாட்களை பாருங்கள். அருமையான கர்த்தர், இதுதான் அந்த ஆண்டவருடைய காரியம். ஆண்டவருடைய அழகு எப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்கள் எப்பொழுது நம்முடைய நெருக்கம் வருகிறதோ, நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், இக்கட்டுகள் வருகிறதோ, அந்த வேளையிலே நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அவர் கட்டாயம் நின்று இந்த நாட்கள் இது யாருடைய சத்தம் என்று சொல்லி இந்த நாட்களை திரும்பி பார்ப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் அப்படியே அவன் அருகிலே வார சீசர்கள் அதட்டினாங்க. முதல் வந்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. உடனே அவன் சொல்லுகிறான், பார்வை அடையவன். பாருங்கள், இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்கள். அவன் அந்த வஸ்திரத்தை எடுத்து எறிஞ்சிட்டான். அவனுக்கு மேல அவங்க அந்த குருடர்கள் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், ஒரு கருப்பு துணி மாதிரி போட்டிருப்பாங்க. துணியை எறிந்து விட்டு தான் அந்த இடத்துல பாருங்கள் ஆண்டவர் சந்திக்கிறான். பாருங்க, ஏன்னா தனக்கு விடுதலை கிடைச்சது. என்ன சத்தியம் போதையா, அந்த சத்தியத்தை நான் அறிஞ்சால் அந்த சத்தியம் எனக்கு விடுதலை தரும் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. சத்தியவர்ணாய கர்த்தர் இந்த நாட்களை நடந்து போய்கொண்டிருக்கிறார். அப்படியானால் அவர் மூலமாய் எனக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு உண்டு என்று சொல்லி சொல்லுகிறவர்களே. இப்ப பாருங்கள், அந்த பரிதிமேயு குணப்பட்டான். ஆனால் பரிதிமேயு ஐஸ்வர்யவானாக அங்கு வரவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவன் குழப்பட்டு அவனுடைய சூழ்நிலை மாற்றப்பட்டது. அவனுடைய சிச்சுவேஷன் கோயிங் டு பி சேஞ்சிங். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய நிலைப்பாடுகள் இந்த நாட்களிலே மாற்றப்பட்டது. அதான் பரிதிமேயுக்கு நடந்த காரியம். அவனுடைய கண் பார்வை இந்த நாட்களிலே அங்கே தெளிவாக தெரிய வந்தது. அவன் அதுக்கு பின்பாக அந்த பிச்சை எடுக்கிற தொழிலை விட்டுட்டான். பாருங்க, அதுக்கு பின்பா என்ன சொல்ல, வேறு காரியங்களை செய்யற அருமையான கதை. இதைத்தான் இன்றைக்கு நான் பார்க்க முடியும். அப்ப பாருங்கள், அப்ப அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது நிமித்தம் அவன் ஒரு உயர்வான இடத்துக்குள்ளே இந்த நாட்களே வர. அதே விதமாகத்தான் இன்றைக்கு பாருங்கள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே, உங்களுடைய நிலைமை மாறுகிற வேளையிலே நீங்கள் அடுத்த ஸ்தானத்திலே இந்த நாட்களே வருவீர்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் இந்த நாட்களே அது தேவனுடைய காரியம் ஐயா. அப்ப அதனால வந்து ஆண்டவர் அதை தருவார் இதை தருவார் இல்லை, நாங்கள் முயற்சி எடுக்கிற வேளையிலே கர்த்தர் அந்த மிச்ச காரியங்களை இந்த நாட்களை பார்த்துக் கொள்வார். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதய பலகையிலே எழுதிக்கொள். ஏனென்றால் அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவையும் நட்புத்தியையும் பெறுவாய். அப்ப ரெண்டு காரியங்கள் இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவனுடைய பார்வையிலும் அங்கே ஒரு நட்புத்தி இருக்கிறது, மனுஷனுடைய பார்வையிலும் இந்த நாட்களே அங்கே பார்க்கவில்லை தயவு. இந்த நாட்களே அங்கே தேவனுடைய பார்வையிலே மனுஷனுடைய பார்வையிலே தயவும், அங்கே இந்த நாட்களை நட்புத்தியும் கிடைக்கிறது போல தேவனுடைய பார்வையிலும் அதே காரியங்கள் இந்த நாட்களில் நமக்கு கிடைக்கப்படுகிறதா இருக்கிறது. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை சுவைப்படுத்துவார். அப்ப தேவனை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே நினைத்துக் கொள்ளுகிற வேளையிலே நம்முடைய பாதையை சுவைப்படுத்துவார். இதான் நடந்த காரியம். இன்றைய பாருங்கள், இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பார்க்கிற வேளையிலே நாங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே துன்மார்க்கமா இருந்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அற்றவர்களாய் இந்த நாட்களே இருந்தோம்.
அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்படியானால் துன்மார்க்கமான காரியங்கள், துன்மார்க்கமான செயல்பாடுகள், துன்மார்க்கமான நினைவுகள், துன்மார்க்கமான இதோடு இருந்த நாட்களே. ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்று அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே வருகிற வேளையிலே இந்த துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தை விட்டு இந்த நாட்களை அகன்று போகும். ஏண்டா இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும் காரியங்கள் இந்த நாட்களே? அங்க இருதயம் திருக்குள்ளதுன்னு சொல்லப்படுகிறது. இருதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? ஏதாவது ஒரு காரியத்தை அவனை அமர்த்தி இவனை அமர்த்தி முன்னேறினோம் என்ற நோக்கத்துல அந்த நாட்கள் இருக்கும். ஆனா அந்த நாட்கள்ல ஆண்டவரிடத்துல வந்த பிறகு அந்த நோக்கம் எல்லாம் சுக்குநூறாய் போய்விடும். ஏனென்றா ஆண்டவர் சொல்லுவார் அந்த நாட்களே, ஒன்றும் தேவையில்லையப்பா, நீ ஜெபம் பண்ணு, மிச்ச காரியத்தை நான் பார்க்கணும். அவ்வளவுதான் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் பாதத்துல இருந்து நான் ஜெபம் பண்ணக்குள்ள பாதைகள் துறக்கும். வேலை கிடைக்கும். வேலை இல்லாம இருந்தா வேலை கிடைக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், இப்படி எல்லா காரியங்களும் இந்த நாட்களே தேவன் இந்த நாட்களே அப்படியே படிப்படியாக அந்த ஜெபத்தின் மூலமா இந்த நாட்களிலே செய்து கொண்டு வருவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்னாளை எடுத்து பாருங்கள். அன்னாளுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் போய் தேவனுடைய சமூகத்திலே இருந்து அழுது கொண்டிருக்கிறாள். வாய்க்குள்ள முணுமுணுத்து, ஆண்டவரே இந்த சத்தம் போடாத வாய்க்குள்ளே அந்த நாட்களை இருதயத்திலே அந்த இருதயத்தினுடைய இருதயத்தினுடைய நிறைவுகள் இந்த நாட்களை வாயிலே பேசிக் கொண்டிருக்கிறது. ஏலி வந்து கேட்கிறான் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏலி வந்து கேட்கிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், நீ என்ன குடித்து விட்டு இந்த நாட்களே புலம்புறாயான்னு சொல்லி கேட்கிற வேளையிலே அவர் சொல்றா, இல்லையா நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளே. என்ன காரணம்? அவருடைய சக்கரத்தை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களே அவளுக்கு பிள்ளை இருக்கிறான், இவளுக்கு பிள்ளை இல்லாதபடி இவளை கொஞ்சம் நசிச்சு நெருக்கி இவளை அவமானப்படுத்தி இப்படியான காரியத்தை செய்து கொண்டு வருவதை பார்க்கும். ஆனாலும் என்ன நடந்த பாருங்கள், குறிப்பிட்ட நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அவளுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறார். அவர்தான் தீர்க்கதரிசியாக சாமுவேல். அந்த சாமுவேலை கொடுத்த வேளையிலே பாருங்கள் மிகவும் ஒரு மகிழ்ச்சி. அப்ப அவளுடைய அந்த பாருங்கள் என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், அந்த அவமான சின்னம், அந்த அவமானமான அந்த பேர் இந்த நாட்களை அவளை விட்டு நீங்கி போய்விட்டது. இனி சொல்ல முடியாது ஒருவரும் இந்த நாட்களை இவன் பிள்ளை இல்லாத மலடி என்று சொல்ல முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால், இங்க முன்னுக்கு சாட்சியாக அந்த நாட்களை நிற்கிறார். உடனே பார்த்தால் இந்த நாட்களை என்னவென்று சொல்லி சொன்னால், ஆண்டவரே நீர்தானே இந்த நாட்களை இந்த குழந்தையை தந்தீர், என்னுடைய அவமானத்தை நீர்தானே போக்குறீர் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களே அந்த புள்ளையே ஆண்டவரிடத்திலே அந்த பாருங்கள் அந்த நாட்களே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே கடைசி பயில வாசிக்கிற வழியிலே கொண்டு போய் அப்படியே அங்கே ஏலியுடைய கையில கொடுத்த நாட்களே ஆண்டவருக்கே ஒப்பு கொடுக்கிறேன்னு கொடுத்துட்டாரு. கர்த்தருடைய இப்ப ஆண்டவருக்கு அவ ஒப்பு கொடுத்துட்டார். அதுக்கு பிறகு இந்த நாட்களே அப்படியானால் பார்க்க வேணும், ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை கொடுத்துட்டான், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி போட்டு நினைக்கிற அளவுக்கு இல்லை. அதற்கு பின்பாக அந்த நாட்களே அவளுக்கு பிள்ளைகள் பிறக்கிறதை பாருங்க. இதான் கர்த்தருடைய காரியம். அருமையான கர்த்தர். அவர் நிந்தையை போக்குறவர் என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய அதாவது இந்த நாட்களிலே அதாவது கப சொல்லுகள், மனுஷனுடைய வீம்புகள், மனுஷனுடைய காரியங்கள் இருந்து இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களை விலகி காப்பார். அவரை நாங்கள் நம்பி இருக்கிற வழியிலே தான் கர்த்தர் அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்வார்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதைத்தான் இந்த நீதிமொழிகளிலே இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நீதிமொழிகள் புத்தகத்திலே தெளிவாக இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளை. அப்ப உன் வழிகளை அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 16வது அதிகாரத்திலே இங்கே நான் வாசிக்கிறேன் பாருங்க. 3வது வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்முடைய செய்கைகள் என்ன ஐயா? நாங்கள் எதை செய்ய போகிறோம்? அந்த செய்கைகளை முதலாவது கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். இன்னைக்கு மற்றவனை அழித்து, மற்றவனை நசுக்கி, மற்றவனை ஒடுக்கி இந்த நாட்களை நாங்கள் காரியம் செய்வோம் என்றால் சொல்லிச்சினால் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்ப தேவனுக்கு பிரியமான காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் செய்ய வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களிலே நம்முடைய செய்கைகளை நாங்கள் என்ன செய்ய போறோம் என்பதை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தருடைய கிடத்திலே ஒப்புவிக்கிற வேளையிலே அவர் நம்முடைய யோசனைகளை இந்த நாட்களை என்ன செய்வார்? உறுதிப்படுத்துவார். ஏன்னு சொல்லி சொன்னால், அவர் சொல்லுவார் புள்ளைன்னு சொல்லி சொன்னால், மகனை நீ செய்கிறது புள்ளையப்பா, உனக்கு சரியான வழியில இந்த நாட்களே போ, நம்முடைய காரியங்களை நான் சந்திக்கிறேன் சொல்லுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அதைத்தான் நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எல்லாவற்றையும் இந்த நாட்களை பார்க்கிறார். ஏன்னு சொல்லி சொன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், ஆனால் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். அப்ப தேவன் ஒவ்வொரு ஆவிகளையும் நிறுத்து பார்க்கிறார். அருமையான கர்த்தர் என்னுடைய ஆவியை நிறுத்து பார்க்கிறார், உங்களுடைய ஆவியை நிறுத்து பார்க்கிற ஒரு ஆவி எத்தனை கிலோல இருக்கு, எத்தனை கிலோல பாவம் இருக்கு இந்த ஆவியில நிறுத்து பார்த்து கொண்டே இந்த நாட்களை இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அந்த நாட்களை பிலிப்பியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியரின் புத்தகம்
2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லுகிறது. இப்படியாக அந்த நாட்களை பாருங்கள். எப்படி என்று சொன்னால், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியும் விருப்பத்தையும் செயல்களையும் உங்களுக்கு உண்டாக்குறவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை ரொம்ப கவனமா பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனெனில் தேவனே, யாரு? மனுஷன் அல்ல ஐயா. இன்றைக்கு நான் நினைச்சு நான் வீட்டை கட்டி போட்டேன், நான் பங்களா ஓண்டிட்டேன், நான் பிசினஸ் செய்து பிசினஸ் லாபம் வந்துட்டேன்னு சொல்லி நினைக்கிறதெல்லாம் தவறு. இங்க வேதம் சொல்றது, ஏனெனே தேவன் தம்முடைய தயவு. அப்ப முதலாவது தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அப்ப தயவுள்ள அவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் செயல்களையும் உங்களிலே உண்டாக்குறவராய் இருக்கிறார். அப்ப ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டுமா இருந்தால் அவருடைய சித்தத்தின்படிதான் அந்த காரியத்தை அவர் உண்டாக்குறார். நீங்க ஒரு வாகனம் வேண்டும்னு சொல்லி நாங்க நினைக்கிறீங்க. அருமையான அன்பு சகோதர சகோதரி, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை பாருங்க. அப்ப அந்த இடத்துல பாருங்கள், தேவன் அந்த விருப்பத்தை காண்கிறார். அதற்கேற்ற விதமாய் குறைந்த விலைக்கோ குறைந்த காரியத்திலேயோ விரும்பினபடி இந்த நாட்களை மனதுக்கு பிடித்தபடி அந்த காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுகிறார். என்ன காரியமா இருந்தாலும் அருமையான கர்த்தர். ஏனென்றால் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லி நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கும். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இந்த நாட்களிலே எப்படி சொன்னால், இந்த நோவாவின் காலத்திலே நோவாவை இந்த நாட்களை தேவன் நினைத்திருந்தார். அதே மாதிரி இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கூட இந்த நாட்களை தேவன் நினைத்திருக்கிறார். அப்படியானால் நீங்கள் அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது எப்படி, என்ன தேவனுடைய சித்தம், என்ன தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை தேவன் என்னை நடத்த வேண்டும் என்று முதலாவது ஒப்புக் கொடுக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம், ஆவியை பெற்றோம், இந்த நாட்களை சேர்ச்சுக்கு போறோம், வாரோம்னு சொல்லி போட்டு இந்த நாட்களை 2 வசனம் தெரியும் இந்த நாட்களை சொல்லிக்கொண்டு இந்த நாட்களை இருக்கிறது அல்ல. நாங்கள் the will of God, கர்த்தருடைய சித்தம் என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வீர்களா இருந்தால்தான் தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுக்கு பிரியமானபடி இந்த நாட்களை நீங்கள் நடக்கிறவர்களா இந்த நாட்களை இருக்கிறீர்கள் என்று சொல்லி இங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பாருங்கள், இங்கே 21வது வசனம் சொல்றது 8:21 மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதவர்களா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அங்கே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. எப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், எப்படின்னு சொன்னால் இங்கே ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வாசனை, அதாவது சுகந்த வாசனைகளை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷனின் நிமித்தம் பூமியை சவிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதவைகளா இருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை, பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைகாலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். அப்ப யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னார். அப்ப அதனாலதான் இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா பாருங்க. நோவாவின் காலத்துல இந்த நாட்களை வர வேண்டிய வெள்ளம் இந்த நாட்களை நமக்குள்ள வரையில் ரொம்ப கவனமா இருக்கு. ஏனென்றால் அந்த நாட்கள தேவன் அப்படியே கம்ப்ளீட்டா அந்த நாட்கள் இமைமைக்கு மேலே 15 முழத்துக்கு அதாவது தண்ணி நின்று சொல்லி சொன்னால் அப்படியே பூமி முழுக்க மறுபடியும் தண்ணீர்ல இந்த நாட்களை மூழ்கப்பட்ட நிலையில தான் அந்த நாட்களை இருந்தது அங்கேயே காணக்கூடியதாக இருக்காருமா அன்பு பிள்ளைகள். அப்ப பாருங்கள், அந்த சூழ்நிலைக்குள்ள இருந்த வேளையிலே தான் ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் மனுஷனோடு உடன்படிக்கை செய்ய, யாரோடு? நோவாவோடு. இப்ப ஆதாமோடு உடன்படிக்கை ஆண்டவர் செய்யல. ரொம்ப கவனமா பாருங்க. ஆதாமை ஆண்டவர் தன்னுடைய சாயலா சிருஷ்டித்தார். நல்லது, கர்த்தருக்கு சோத்திரம். என்ன பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்த தேவன் அங்க ஏதோ தோட்டத்துல அவர் இது அவருடைய விழா எலும்பிலிருந்து அவ்வளவு உதிப்பித்தார். ஆனால் ஆதாம் ஏவாளோடு இந்த நாட்கள் ஆண்டவர் எந்த உடன்படிக்கையும் செய்யல. இப்ப ஆண்டவரோட உடன்படிக்கை யாரோடு வருகிறது? நோவாவோடு தான் அந்த உடன்படிக்கை வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு பின்பாக ஆபிரகாமோடு இப்படியாக வந்து கடைசியாக தாக்கல் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நேரடியா வந்து எங்களோடு இந்த நாட்கள் எல்லா மனுஷரோடும் உடன்படிக்கை செய்துட்டு போயிட்டார். ரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கை செய்துட்டு போயிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் அந்த வேதத்தினுடைய காரியங்கள். அப்ப இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ஜனங்களுடைய அதாவது அவர்கள் காணிக்கைகள் எல்லாவற்றும் சுகந்த வாசனையாக இருந்தாலும், ஆனால் கர்த்தர் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிறுவயது தொடங்கி பொல்லாதவர்களா இருக்கிறபடியினால் அங்கே மனிதனுடைய சுபாவத்தின் பொல்லாங்கையும் சீர்கேட்டையும் பற்றி இந்த நாட்களே
உண்மையை இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களை உரைக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அப்ப தேவன் ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், பிறப்பிலே இருந்து தீமை செய்வது அவனுக்குள்ளே இந்த நாட்களை இருக்கிறது. அவனுடைய இளமை பருவத்திலும் வாலிப பருவத்திலும் அங்கே இந்த நாட்களை அது வெளிப்படுகிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரி, இன்றை பாருங்கள், வேதத்திலே இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர்கள் நிருபத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் திருப்பம் ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்தப்படியே நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே அப்படியாக வாசிக்கிற வழியில வேதம் சொல்லுகிறது. 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனையை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் அங்கே சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது. சமாதான வழி அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறது. மேலும் அங்கே வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு உலகத்தார் யாவரும் தேவனுடைய அக்கினி தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கே உட்பட்டிருக்கிறவர்களுக்கே அங்கே சொல்லுகிறது என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இந்த நாட்களே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், இங்கே இந்த 3ஆம் அதிகாரத்திலே 10லிருந்து 18 வரை வாசிக்கிற வழியிலே அந்த மனுஷனுடைய செயல்பாடுகளை சொல்லப்படுகிறது. தெய்வ பயம் இல்லாதவர்கள், சமாதானத்தை அறியாதவர்கள், நாசமான காரியத்தை செய்கிறவர்கள், இரத்தம் சிந்த தீவிரிக்கிறவர்கள், வாய்நாள் சபிக்கிறவர்கள், கசப்பானவர்கள், தொண்டைகள் திறக்கப்பட்ட பிரேத குழிகளைப் போல் இந்த நாட்களை இருக்கிறது. வழிதப்பி திரிஞ்சார்கள், உணர்வில்லாதவராய் இருக்கிறார். நீதிமான்கள் ஒருவனுமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே இங்கே இந்த நாட்களை ரோமர்கள் நிருபத்திலே பாலடிகள் இந்த நாட்களை எழுதுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய நீதிமான் என்றா யாரையா? நீதிமான் ஒருவனுமே இல்லை. அருமையான கர்த்தருடைய நீதியை செய்கிறவன் யார்? இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு எந்த தேசத்தை ஆளுகிறவர்கள், எந்த தேசத்திலே இருக்கிறவர்கள் நீதியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே அங்கே அவர்களுடைய கொடுமையின் கரத்துக்குள்ளே இந்த நாட்களிலே அங்கே நசிக்கப்பட்டு கொண்டு இந்த நாட்களிலே வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கடைசி காலமாக இருக்கிறபடிதான். ஏனென்றால் இன்றைக்கு தேசங்களை ஆளுகிறவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளே பொல்லாத சத்ருவின் கிரியைகள் இந்த நாட்களில் பூந்து ஜனங்களை ஒடுக்கி நறுக்கி கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், ஒரு பணக்காரன் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு ஐஸ்வர்யாவனை எடுத்துக்கொள்வோம். அந்த ஐஸ்வர்யவா இந்த நாட்களே அவன் திருப்தியாக 3 நேரம் சாப்பிடுவான். அவன் கேக்க சாப்பிடுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லது இந்த நாட்களை நல்ல பீஃபா இருந்தாலும் சரி, சிக்கனா இருந்தாலும் எல்லாத்தையும் சாப்பிடுவான். ஆனா அதே வேளையிலே இன்றைக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு ஏழை இந்த நாட்கள்ல என்னத்தை சாப்பிடுவான்? அவனால அந்த காரியத்தை கொடுத்து வாங்க முடியாது. ஏன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனால இந்த காரியத்தை முடியாது. அவனுக்கு அந்த சிக்கனை வாங்குவதற்கோ அந்த காரியத்துக்கோ பணம் இல்லை. ஆனால் யாராவது வாங்கி கொடுத்தாலும் அவனுக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமா இருக்கு. அதே விதமாகத்தான் இன்றைய பாருங்கள், பெரிய தேசங்களை ஆளுகிறவர்கள் ஜனங்களை ஒடுக்கி 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 அதைத்தான் இங்க சொல்லப்படுகிறது. நீதிமான் ஒருவனும் இல்லை. இன்றைக்கு நீதிமான் எங்க இருக்கிறான் ஐயா? காண்பீங்க பார்ப்போம். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த நாட்களில் ஒருவரும் இந்த நாட்களில் நீதிமானும் இல்லை, பரிசுத்தனும் இல்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அப்ப மனுஷனுடைய இருதயம் பொல்லாதவைகளும் அங்கே அவன் சிறுவாயை தொடங்கி இந்த நாட்களிலே பொல்லாதவைகளாய் இருக்கிறதையும் நினைவுகள் எல்லாம் பொல்லாதவைகளாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த நாட்களை எப்படி என்று சொன்னால், 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே நோவாவுடன் தேவன் அந்த உடன்படிக்கை செய்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், பின்பு தேவன் நோவாவை குமாரனை ஆசீர்வதித்து நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். முதலாவது மல்டிப்ளை. இப்ப இந்த பலுகி பெறுகிறதா இந்த நாட்களை ஆண்டவர் யாருக்கு சொன்னது? ஆதாமுக்கு சொன்னது. பாருங்க, ஆதாமுக்கும் சொன்னார் ஆண்டவர் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்க பலுகி பெருகி காரியத்தை நிரப்புங்க ஐயா, வேறு ஒன்றும் இல்லை. ஆனா அவங்க என்ன செய்தாங்கன்னு சொல்லி சொன்னால், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் கேட்காமல் அங்கே பிசாசுடைய சர்ப்பத்தினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு இந்த நாட்களிலே சாபத்தோடு அந்த இடத்தை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு ஒளியால வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இங்க பாருங்க, நோவா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாரு. இதானையா மனுஷனுக்குள்ள காரியங்கள். நோவாவுக்கும் ஆதாமுக்குள்ள வித்தியாசம்.
பாருங்கள், இங்கே இவர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார், சொன்னபடியே இந்த நாட்களில் செய்தார். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னார், அப்படியே எல்லா காரியத்தையும் முடிந்தோன்னு நீங்க பலுகி பெருங்கப்பான்னு சொல்லி இந்த நாட்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், உங்களை பற்றிய பயம் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடும் யாவும் சமுத்திரத்து மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. என்ன சொல்றார் ஆண்டவர்? உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. அப்படியானால் நடமாடும் ஜீவ சந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக அங்கே பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாமிசத்தில் அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நாட்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், இரத்தத்தோடு ஒரு மாமிசத்தை நீங்கள் புசிக்க வேண்டாம், பச்சையாக புசிக்க வேண்டாம் என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இரத்தம் உயிராயிருக்கிறதா இருமான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப இந்த பகுதியில வைத்துக் கொண்டு நீங்கள் ஒன்றியோவான் ஒன்றுகளை எடுத்து வாசி பார்ப்பீங்கன்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கும். அப்படியானால் அங்க என்ன வருகிறது? ரத்தம், அந்த உயிர். அப்படியானால் அந்த ரத்தத்துடைய தன்மை என்ன? மனுஷனுடைய பாவங்கள் அக்கிரமங்களை கழுவி நீக்கி சுத்திகரிக்கிறது. இப்ப இதனாலதான் பழைய ஏற்பாட்டுல பார்ப்பீர்களா இருந்தால் அங்க என்ன செய்யறான்னு நோவாவை கூட அந்த நாட்களை பாருங்கள், அந்த பிழைக்கு வெளியால வந்த உடனே அவர் பலியிடுகிறார். என்னத்தை பலியிடுறார்? மிருகங்களை அடித்து மிருகங்களை தான் பலியிடுகிறார். அதே மாதிரிதான் அந்த நாட்களில் வாழ்ந்த ராஜாக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவள் என்ன செய்தார்கள்? மிருகங்களை பலியிட்டு அந்த ரத்தத்தோடு அதை பலியிட்டு தான் தேவனுக்கு அந்த இடத்திலே பலி செலுத்தினார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டுகளை வருகிறவர்களிலே நிறுத்தப்பட்டு, ஏனென்றால் ஒரே ஒரு ரத்தம் தான் இந்த நாட்களே கடைசியாக சிந்தப்பட்ட ரத்தம் என்னவென்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இந்த நாட்களிலே எல்லா விதமான பழைய ஏற்பாட்டு பலிகளையும் இந்த நாட்களிலே நிறுத்திவிட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தருக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள் எப்படியாக அந்த ஜீவன் உள்ள தேவன் இந்த நாட்களில் செயல்படுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, அப்ப மனுஷனுடைய இதயத்தின் கொடுமை செய்யவும் ரத்தம் சிந்தவும் ஆசை உண்டாவதனால், இங்கே பாருங்கள், தேவன் சமுதாயத்திலே இந்த நாட்களை கொலை செய்வதற்கும் கட்டுப்படுத்தி மனித வாழ்க்கையை இந்த நாட்களை தூய்மையாக்க முயற்சித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அவர் இதை 2 வழிகளிலே நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது, மானிடர்கள் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டுள்ளதால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 1:26 சொல்லப்படுகிறது, அவர்களுடைய உயிர் அவர்களுடைய பார்வைக்கு அருமையானது என்பதை வலியுறுத்தினார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். 2வது, கொலை செய்கிறவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் என்றும் கடுமையான தண்டனையை இந்த நாட்களை விதித்ததினால் உயிர் கொலையை இந்த நாட்களிலே கட்டுப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இங்கே தேவன் இந்த இடத்திலே பாருங்கள் தெளிவாக இந்த நாட்களிலே பேசுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இந்த நாட்களை இன்னொரு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ரா புஸ்தகத்திலே இந்த நாட்களை ஒரு சில காரியங்களை இந்த நாட்களை வாசிப்போம். யாத்ரா புஸ்தகம் 21வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 21வது அதிகாரத்திலே 12வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், பாருங்கள், ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாக கொலை செய்யப்படுவான். ஒருவன் அங்கே பதிவிருந்து இந்த நாட்களில் கொல்லாமல் தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொன்றால் அவன் ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலம் உண்டு, உனக்கு இந்த நாட்களை நியமிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை இந்த நியமனங்களை கொடுக்கிறார் அருமையான கர்த்தருடைய யாத்ரா புஸ்தகத்திலே தேவன் ஜனங்களோடு இந்த நாட்களை பேசுகிறார் அருமையான அன்பு பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே 14வது வசனத்திலே பார்க்கிற வழியிலே, ஒருவன் பிறனுக்கு விரோதமாய் சதிமோதம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபிடத்திலே இருந்து பிடித்து கொண்டு போய் அங்கே என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட ஆண்டவரா இருக்கிறார் பாருங்க. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற விதமாக இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே அங்கே செய்யப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. எண்ணாகமம் 35ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வழியிலே நாங்கள் வாசிப்போம். எண்ணாகமம் 35ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். 35ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னா பாருங்கள், நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களில் அதாவது அடைக்கலத்துக்காக 6 பட்டணங்கள் இருக்க வேண்டும். கொலை செய்தவன் அங்கே தப்பி ஓடி போவதற்கு அவைகளை அங்கே குறிக்க கடவீர்கள். அவைகளை அல்லாமல்
42 பட்டணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிங்கன்னு சொன்னால் அந்த காரியங்களை குறித்து இந்த நாட்களில் 2 எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உபாகமம் 19 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறது. உபாகமம் 19 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போம் இருந்தால் இங்கே சொல்லப்படுகிறது 1வது வசனத்திலே இந்த வாசிக்கின்றேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் வேறற்று போக பண்ணுவதனால் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு அவர்கள் பட்டணங்களில் அவர்கள் வீடுகளில் குடியேறும் போதும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரித்துக் கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவிலே உனக்காக 3 பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய். பாருங்கள் தேவனுடைய நியமனங்கள். அப்ப கொலை செய்தவன் எவனும் அங்கே ஓடி போகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுதந்தரிக்க போகிற உன் தேசத்தின் எல்லையிலேயே நீ 3 பங்களாக வகுத்து அதற்கு வழிகளை இந்த நாட்களிலே உண்டு பண்ண கடவாய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். இப்படியாக இந்த நாட்களை இந்த அதிகாரத்திலே இந்த உபாகமம் 19 அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிக்கிற வேளையிலே 1-13 வரைக்கும் இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே தேவன் இப்படியாக இந்த நாட்களை நியமனங்களை இந்த நாட்களை சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே ரோமர்கள் 20 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன். ரோமர்கள் 13 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 4வது வசனம் பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், பாருங்கள், உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாக பிடிக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிறதே நீதியை செலுத்துகிறதுக்கே ஊழியக்காரனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களிலே எப்படி என்று சொல்லி சொன்னால் தேவன் அங்கே பழைய ஏற்பாட்டிலே மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டிலே என்னென்ன நியமனங்களை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே கடுமையான தண்டனைகளுக்கு அங்கே பட்டயத்தை பயன்படுத்தும் அதிகாரம் இந்த நாட்களிலே தேசத்தை ஆளுகிற அதிகாரிகளுக்கு உண்டு என்பது அங்கே இந்த நாட்களை கூறப்பட்டு மறுபடியும் அதங்கே உறுதி செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 23 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே நாங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 25 அதிகாரத்தில் என்னோட கூட இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 25 அதிகாரத்திலே இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 25 அதிகாரத்திலே 11வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்ததுண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேலே சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமாம். அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவனும் இந்த நாட்களை என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கல் ஆகாது. ராயனுக்கு அபாயம் விடுகிறேன் என்றான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவோம். அப்போ பாருங்கள், பவுலடிகள் இந்த இடத்திலே ராயனுக்கு அபாயம் விடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இதைத்தான் குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், அப்ப மனுஷனுடைய அந்த ரத்தம் சிந்துகிற காரியத்தை குறித்து மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்படக்கிறது என்பதை குறித்து தான் இந்த வார்த்தைகள் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படியான காரியங்களை சொல்லிவிட்டு இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. 9வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், நான் அதாவது உங்களோடும் உங்களுக்கு பின்பெறும் உங்கள் சந்ததிகளோடும் இந்த நாட்களில் உங்களோடும் இந்த நாட்களில் பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ சந்துகளின் இனி பூமியின் மேல் உண்டாக போற சகல ஜீவசந்துகள் பரியந்தவும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்திலே இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்கள் மட்டும் நான் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கும். அன்பு பிள்ளைகளே, ஆதிகாமத்திலே இந்த நாட்களிலே ஆதாமோடு தேவன் இந்த நாட்களிலே உடன்படிக்கை செய்யவில்லை. ஆதாமுக்கு எல்லாவற்றையும் அந்த 6 நாட்களில் எல்லாவற்றையும் இந்த பூமியினுடைய காரியத்தை சீர்படுத்தி அவனுடைய கையிலே இந்த நாட்களை கொடுத்தாரே ஒழிய இந்த நாட்களை பாருங்கள் அதை நீ பழகி பெருங்கொண்டு சொல்லி இந்த நாட்களை விட்டு விட்டார். ஆனால் இங்கே பார்க்கிற வேளையிலே இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே இந்த அழிவுக்குள்ளே இந்த நாட்களிலே வராதபடி இந்த நாட்களிலே நான் காப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவன் ஆண்டவர் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே இங்கே செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இப்பொழுது நான் என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இயற்கையோடும் மனித இனத்தோடும் தேவன் செய்யும் இந்த உடன்படிக்கை இந்த வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இனிமேல் இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை தண்ணீரால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தம் நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் அந்த வார்த்தையில சொல்லப்படுகிறது பாருங்கள், மேகங்களிலே என்னுடைய வானவில் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், உலகத்தை அதிலுள்ள ஜீவராசிகளை இனிமேல் தண்ணீரால் அழிக்கப் போவதில்லை என்று வாக்குத்தத்தத்தின் அடையாளமாக வானவில்லிலே வானவில்லை இந்த நாட்களை அடையாளமாக இந்த நாட்களை வைக்கிறது. இந்த வானவில் இந்த நாட்களே நமக்கும் தேவனுடைய இரக்கத்தையும் அவர் வாக்குத்தத்தத்தையும் இந்த நாட்களில் எவ்வளவு உண்மையா இருக்கிறார் என்பதை அங்கே நினைவு கூறுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அந்த வானவில் வருகிற வேளையிலே நாங்கள் எதை இந்த நாட்களை பார்க்கிறோம் என்று சொன்னால், மழை நின்று விட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் அடையாளம் பார்க்கிறோம். அப்ப தேவன் நம்மை நினைவு கூறுகிறார். அதைத்தான் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். அப்ப தேவன் நம்மை இந்த நாட்களிலே நினைவு கூறுகிற தேவனா இந்த நாட்களே இருக்கிறது நிமித்தம் தேவன் அங்கே என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கிற வழியிலே அந்த சர்வ வல்லமுள்ள மனுஷன் சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த நாட்களிலே ஏதோ தோட்டத்தில் இந்த நாட்களே பாருங்கள், அந்த ஆதாமும் ஏவாளோடும் இந்த நாட்களை உலாவிக் கொண்டிருந்தார். ஆனால் பாருங்கள், அதுக்கு பின்பாக நோவாவோடு இந்த நாட்களை பாருங்கள் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், நோவாவோடு வானத்திலிருந்து பேசுகிறார். என கத்துடுகிறார். ஏனோக்கு பாருங்கள், ஏனோக்கோட அவர் சஞ்சரிக்கவில்லை, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். வசனத்தை தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்ப ஆதிகாமத்துல பாருங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அப்ப ஏனண்டா கர்த்தரை அவர்கள் தொழுது கொள்ள ஜனங்கள் தொழுகிற வேளையிலேயே அங்கே என்ன நடக்கிறது சொல்லிச்சுன்னா, அதற்கு பின்பாக ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்ப பாருங்கள், ஏனோக்குடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது. ஏனோக்குடைய நாட்களிலே வந்து பாருங்கள், தேவன் ஏனோக்கு அநேக வெளிப்பாடுகளை கொடுத்திருந்தார். அப்ப அந்த வெளிப்பாட்டின் படி இந்த நாட்களை ஏனோக்கு என்ன செய்தார்னு சொல்லி சொன்னார், இந்த பூமியினுடைய காரியங்களை விட்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதாம் போன வழியிலே அவர் போகவில்லை, ஏவாள் போன வழியில அவர் போகவில்லை, காயின் ஆபேலுடைய காரியம், அதாவது இந்த நாட்களை காயினுடைய வழியில அவர் இந்த நாட்களை போகவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு பாதையை தெரிந்து கொண்டார். அதைத்தான் நாங்க பார்க்கணும். இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை தெரிந்திருக்கிறோமா, அல்லது வித்தியாசமான பாதையை இந்த நாட்களை தெரிந்திருக்கிறோமா என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு சற்று இந்த நாட்களை தியானித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் வித்தியாசமான பார்வையை, வித்தியாசமான காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் தெரிந்திருக்கிற வேளையிலே தான் இந்த நாட்களை என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் இத்தனை வருஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த நாட்களை பாருங்கள், ஒரு ஜெபத்தின் மூலமா ஒரு காரியத்தை அசைக்க முடிகிறதா இன்றைக்கு பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது ஏன்னு சொல்லுகிறேன் சொன்னால், இன்றைக்கு நாங்கள் தேவனோடு எவ்வளவுக்காக ஐக்கியப்பட்டிருக்கிறோம், தேவனோடு எவ்வளவுக்காக அந்த நாட்களை அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹவுஸ் கனெக்ஷன், எங்களுடைய கனெக்ஷன் யாரோடு இருக்கிறது? உலகத்தோடு அந்த தொடர்பு இருக்கிறதா, அல்லது கர்த்தரோடு நம்முடைய தொடர்பு இருக்கிறதா? வேதம் சொல்றது கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான் சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களே நாங்கள் யாரோடு இசைந்திருக்கிறோம் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே வெளிப்படுத்துகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அருமையான கர்த்தருடைய அவருடைய இருதயத்திலே சரியான ஒரு வேதனை இந்த நாட்களே, இந்த ஜனங்களை மனுஷனை உருவாக்குறதுக்கு வேதம் சொல்வது ஆதிகாமத்துல பாருங்கள், மனசாவப்பட்டாரா. ஏன் இவனை ஏன் இந்த மனுஷனை உருவாக்கினேன், என்னத்துக்காக நான் பேசாம இருந்திருக்கலாம் தான் என்ற விதமாக கர்த்தருடைய வார்த்தையின் கீழ் படினாலே ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அதுக்கு பின்பாக இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே நோவாவை கண்டார். நோவா மூலமா இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அங்கே தேவன் அவரையும் அவருடைய எட்டு பேரையும் அந்த பேழையிலே இந்த நாட்களை அழைத்து இந்த நாட்களை என்ன செய்தார், அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றினார். காப்பாற்றினது மட்டுமல்ல, தேவன் செய்த காரியம் உடன்படிக்கை செய்தார், நோவாவோடு உடன்படிக்கை செய்தார் என்று சொல்லி இந்த வேத வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்யணும் ஐயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால இந்த நாட்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆனா அந்த இரத்தம் இந்த நாட்களே நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் இந்த நாட்களே ஆண்டவரை நேசிக்கிறோமா? பேதுரு இடத்திலே ஆண்டவர் சொன்னார், இந்த நாட்களே நீ நேசிக்கிறையாப்பா என்று கேட்டார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதே விதமாக ஆண்டவர் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டேதான் இந்த நாட்களை. காலம் சமீபமாக இருக்கிறபடினால், கர்த்தருடைய வருகை இந்த நாட்களிலே சமீபமாக இருக்கிறபடினால், அருமை பிள்ளைகளை இந்த நாட்களிலே ஆண்டவரை நீங்கள் நேசியுங்க. அவர் உங்களை நேசிக்கிறது மட்டுமல்ல, உங்களுக்கு அநேக வெளிப்பாடுகளை தருவார். நடக்க போற சம்பவங்களை இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை தெரிவிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் தன்னுடைய தூதர்களை இந்த நாட்களே கனவில தரிசனங்கள் இந்த நாட்களே உங்களுக்கு காண்பிப்பார். தூதர்கள் வந்து இந்த நாட்களே சில காரியங்களை இந்த நாட்களை சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கும்படியாக நான் வாஞ்சிக்கொண்டேன்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்தவர்களை பிடித்து இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? அங்கே இந்த நாட்களை சிறையிலே வச்சு கம்யூனிஸ்ட் நாடுகளை வைத்து துன்பப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல ஒரு தேவனுடைய ஊழியர் இந்த நாட்களை அந்த இடத்துல பிடிக்கப்பட்டு அவர் சிறையிலே வாழ்ந்த காலத்திலே அவர் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பார். ஆண்டவரே, என்னாலேதான் வெளியாலே போய் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. உம்முடைய தூதர்களை அனுப்பும் ஆண்டவரே. இந்த நாட்களே நான் எந்த தேசத்துக்கு அந்த ஜெபங்களை கொண்டு செல்ல வேண்டுமோ அதை கொடுத்து விடுவதற்கு, அந்த காரியத்தை செய்வதற்கு திடீரென்று பார்க்கிற வழியிலே ஒரு நாள் அவருக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு தூதர்கள் அந்த இடத்திலே வந்து நின்றார்கள். அவர்கள் கேட்டார்கள், அப்படியே கேட்டார்கள், இந்த ஜெபங்களை இந்த நாட்களை தெரிவிங்கள் சொன்ன வேளையிலே அவர் அந்த ஜெபங்களை கொண்டு இந்த நாட்களே அந்த இன்ன இடங்களுக்கு கொண்டு போங்கன்னு சொன்னுகிற வேளையிலே பாருங்கள், அங்கே அவர் இருந்த இடம் எத்தனையோ மைல் தூரத்துக்கு அப்பாலே அந்த இடங்களுக்கு அந்த ஜெபங்களை கொண்டு போய் அந்த தூதர்கள் போய் அந்த ஜெபங்களை அங்கே அந்த இடத்திலே கொடுத்து விட்டு, அதாவது அந்த ஜெபங்களை அந்த இடத்துல சொல்லிவிட்டு மறுபடியுமா இந்த நாட்களிலே அங்கே திரும்பி வந்து நாங்கள் அந்த இடத்துல இந்த காரியத்தை செய்து விட்டோம் என்று சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காலங்கள் தான் கடைசி காலங்களா இருக்கிறபடினால், ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறபடினால் நாங்கள் ஆயத்தப்படுவோம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே புறப்படுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாரா. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த வார்த்தைகளை பேசும்படியாக, நோவாவினுடைய காரியத்தை குறித்து பேசும்படியாக, ஏனென்றால் இது கடைசி காலமா இருக்கிறபடினால், உங்களோட வருகை சமீபமா இருக்கிறபடினால் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் ஒவ்வொருடைய செவிகளும் திறக்கப்படட்டும், இருதயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த செங்கமணிய தளத்தின் ஊடாக அந்த நாட்களை கேட்கிற வழியில, மறுவலைப்பிலே கேட்கிற வழியில அவர்களுக்குள்ளே ஆண்டவரை உங்களை அறிகிற அறிவு உங்களோடு கிட்டி சேருகிற ஆண்டவரை அந்த அவர்களுக்குள்ளே அந்த கிரிகைகள் இந்த நாட்களை நடக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் 1, 10, 30, 100 ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். ஆமேன் ஆமேன். ஒரு நேரம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து எழுதியிருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. இந்த நாளில் என்ன தலைப்பு கொடுக்குறீங்க ஐயா? நோவாவினுடைய காலத்திலே நடந்த காரியங்களை குறித்து நாட்களே சொன்னேன் ஐயா. நோவாவினுடைய காலத்திலே அதே காரியம் தான் இப்பொழுதும் நாங்கள் தயார்பட வேண்டும் என்பதுதான் குறித்து பேசியிருந்தேன். ஆமேன் ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவார். கதிரை கரத்திலே போய்க்கிறோம். நாளை திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசவாந்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து இந்த காலங்களிலும் வெதர் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். காட் பிளஸ் யூ ஐயா. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேதகரின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து வார்த்தைகளை கூட வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நோவாவின் காலத்தில் நடந்தது போல இந்த காலங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எல்லா காரியத்தாலும் அந்த நோவாவின் காலத்திலே தண்ணியாலே பிரச்சனையாக இருந்தது. இப்பொழுது தண்ணி, நெருப்பு, எல்லா காரியங்களும் ஒன்றாக இணைந்து நடந்து கொண்டிருக்கிறதற்கு ஆயத்தமாகவும் ஆண்டவருடைய வருகைக்கான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தங்கள், அப்படியான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் தாமே எல்லோரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா. காட் பிளஸ்.